Dear students, example 10.17, solve x cube minus 3y square into dx plus 2xy into dy equal to 0. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதை பிரித்தா மட்டுமே நமக்கு போதும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இது வேரியபிள் செப்பரபிளில் போடுறதா இல்லை ஹோமோஜினஸில் போடுறதாங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வேரியபிள் செப்பரபிள் எப்படி போடணும்னு தெரியும், பட் இந்த கொஸ்டின் வேரியபிள் செப்பரபிளாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் செப்பரபிளோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ அது என்ன வேணால் இருக்கட்டும், அது முதல்ல நீங்கள் எதுக்கு மாற்றிக்கிறீங்கன்னா இந்த ஃபார்ம் கொண்டு வந்துருக்கு. இப்போ பாருங்கள், x square minus 3y square into dx plus 2xy into dy கொடுத்துருக்காங்களா. இது எப்படி மாற்றணும் மட்டும் பாருங்கள். டோ xy dy வச்சுக்கிட்டு இதை அப்படி கொண்டு போயிட்டேன், இதை எப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த dy வச்சுக்கிட்டு இந்த dx இப்படி கொண்டு வந்துட்டு இதை எப்படி கொண்டு போயாச்சு. ஸோ நமக்கு ஃபார்ம் பார்த்தாச்சா, dy by dx equal to மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா x square minus 3y square by 2xy. ஸோ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெரிஃபை பண்ணலாம் whether it is belongs to variable separable or homogeneous அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு பாருங்களேன், சிம்பிளாக இந்த எக்ஸுக்கு பவர் என்ன, ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணுவோம், டி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஒய்க்கு என்ன பவர், டி ஸ்கொயர், ஓ ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுவோம், இதையும் ஒரு டி ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு பவர் 1, அப்போ இது டியால் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஒய்யவும் ஒரு டியால் மல்டிப்ளை பண்ணுவோம். அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வேரியபிளுக்கு என்ன பவரோ அந்த பவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர், எக்ஸ்னா டி, ஒய்னா டி. இப்போ பாருங்க, இங்கே ஒரு டிஎக்ஸ், இங்கே ஒரு டிஒய், ரெண்டு டி ஸ்கொயரா, இதுவும் டி ஸ்கொயரா, இதுவும் டி ஸ்கொயரா. பாருங்க, எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் இந்த கொஸ்டின் அப்படியே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா எந்த கொஸ்டினாக இருந்தாலுமே நீங்கள் y equal to vxனே கொடுங்க. அது ஸ்பிளிட் ஆகலைன்ற பட்சத்தில் நமக்கு அடுத்த மாடலான x equal to vyக்கு போய்க்கலாம். அதுக்காக ரொம்ப நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம், நமக்கு இங்கே பிரிக்கும் போது தெரிஞ்சிடும். சரி, இப்போ பாருங்களேன், என்ன கொடுக்குறேன், ஆஸ் பர் தி ரூல் yக்கு நான் vxனு கொடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா y becomes dy by dx, vx becomes vஆ மாறிடும். ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு விஏ பண்ணிங்கன்னா டிவி பை டிஎக்ஸ், அதாவது யூவியில் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே ப்ளஸ் பண்ண என்ன பண்ணலாம், டிஒய் பை டிஎக்ஸ் என்ன போட்டுக்கலாம், பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி ப்ளஸ் வேல்யூ போட்டுக்கிட்டேன். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன், இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த ஒய் ஸ்கொயருக்கு என்ன கொடுக்க போகிறேன், விஎக்ஸ். அப்போ ஒய்னா விஎக்ஸ், ஒய் ஸ்கொயர்னா வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். கீழே அதே மாதிரி 2 அப்படியே வச்சுக்கிட்டோம், எக்ஸையும் அப்படியே வச்சுக்கிட்டோம், ஒய்க்கு நான் விஎக்ஸ். இப்போ சிம்பிளை பண்ணி பாருங்களேன், ஒய் மைனஸ் அப்படியே இருக்கா, இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுமா, 3v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா, கீழே பாருங்கள் 2v எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு எனக்கு இதே மாதிரி என்ன இருக்க போகுது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 1 ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் போயாச்சு, அப்போ 3v ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு, அப்போ 2v. உங்களுடைய என்ன இருக்கும் கடைசியான்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை 2v. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் இருக்கிற வியை இந்த பக்கம் தள்ளிட்டேன். அப்போ என்ன ஆகிடும், இந்த ப்ளஸ் வி இப்படி போச்சுன்னா மைனஸ் வி. இப்போ ஒரு எல்சிஎம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 வேலை செய்கிறேன், எல்சிஎமும் எடுக்கிறேன், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும், மைனஸ் 1 ப்ளஸ் 3v ஸ்கொயர், இது மைனஸ் 2v ஸ்கொயர் பை 2v. எல்சிஎமும் எடுத்துட்டேன், இந்த மைனஸுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், 3v ஸ்கொயர் மைனஸ் 2v ஸ்கொயர்னா 1v ஸ்கொயர், இந்த மைனஸ் 1 இந்த 2v. இப்போ இது எல்லாமே v ஆயிடுச்சா, அப்போ இந்த பக்கம் dv இருக்கா, இந்த பக்கம் தள்ளிடலாம். அப்போ என்ன ஆகிடும், இந்த பக்கம் போச்சிங்கன்னா 2v மேலே போயிடும், இந்த v ஸ்கொயர் மைனஸ் 1 கீழே வந்துடும், இந்த dv. மேலே இருக்கிற எக்ஸ் இங்கே கீழே போயாச்சு, அப்போ 1/x, இந்த dx மேலே போயாச்சு. ஆக மொத்தம் பிரிச்சிட்டோம். இப்போ இட் இஸ் ரெடி டு இன்டெகிரேட். இப்போ என்ன பண்ணுவோம், இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ இது எனக்கு தெரியும், இது 1/x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா log x. இதே தான் இதுவும். இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 1 வந்துருச்சா, ஸோ நமக்கு லாக் போட்டு இந்த எக்ஸை போட்டுக்கிட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கள், v ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2v, 1 பண்ணால் 0 ஆகிடும். அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நியூமரேட்டர் வருது. அப்போ இதையும் எப்படி போடலாம், இதுக்கு போட்ட மாதிரியே லாக் போட்டு மாடுலஸ் ஆஃப் டெனாமினேட்டர். இப்போ 2 பக்கமும் லாக் எடுத்தாச்சா, ஓகே. அப்போது லாக் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி தரீங்கன்னா மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்கு. நமக்கு தெரியும் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா லாக் ஏ பை பி. இங்கே ஏங்கிறது வி ஸ்கொயர் மைனஸ் 1, பிங்கிறது எக்ஸ். இப்போ என்னாச்சு, லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப்
v square minus 1 by x equal to இந்த c. இப்போ இந்த log தூக்கணும் என்ன பண்ண போறேன், ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், e log கேன்சல் ஆகிட்டு இது வந்துடும். e power c is nothing but c ன்னு வச்சுக்குவோம். இப்போ மறுபடியும் எல்லா சம்பளையும் பண்ற மாதிரி தான் இந்த v ஸ்கொயருக்கு பதில் என்ன போட போறேன், y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறீங்களா. இங்க பாருங்களேன், y equal to vx. அப்போ vங்கிறது என்னது, y by x. அதான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ v ஸ்கொயருக்கு என்ன போட்டேன், y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த -1 பை இந்த x இந்த c. இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்க, y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்து இந்த x கூட மல்டிபிள் ஆச்சுன்னா x கியூப் ஆகிடும். இது c. இதோட விட்டாலே மோர் தென் என்ன, உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க.